ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோவை சாதாரண ராசி பலன் என்று நினைத்து கடந்து செல்லாதீர்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஓலைச்சுவடிகளில் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் ரிஷபராசியின் 100 8 மகா ரகசியங்கள் பற்றி இன்று பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஏன் சில விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நடக்கின்றன? ஏன் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தும் கடைசி நேரத்தில் விலகிச் செல்கின்றன? பணம், தொழில், காதல், திருமணம், ஆன்மீகம், இந்த விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன? மிக முக்கியமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த 100 8 ரகசியங்களில் உங்களுக்கான ரகசியம் இது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் ஆரம்பத்தில் சொல்லப்படும் விஷயங்களை விட கடைசியில் வரும் ரகசியங்கள் தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். வாருங்கள், ரிஷபராசியின் 100 8 மகா ரகசியங்களுக்குள் பயணிப்போம். 1. உங்கள் பொறுமையே உங்கள் மிகப்பெரிய பலம். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உடனடி வெற்றியை விட மெதுவாக உருவாகும் நிலையான வெற்றிக்கே அதிக முக்கியத்துவம் இருக்கும். மற்றவர்கள் அவசரமாக முடிவெடுத்து முன்னேறும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை பலமுறை யோசித்து அதன் சாதக பாதகங்களை ஆராய்ந்து செயல்படுவீர்கள். இதனால் சில நேரங்களில் உங்களுக்கு நான் மட்டும் ஏன் இவ்வளவு தாமதமாக முன்னேறுகிறேன் என்ற எண்ணம் வரலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் இதுதான். தாமதம் என்பது தோல்வி அல்ல, சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் ஒரு கட்டமாக இருக்கலாம். 2. பணம் உங்களிடம் தங்க வேண்டும் என்றால் மன அமைதி முக்கியம். ரிஷபராசிக்கு பணம், பொருள், வசதி போன்ற விஷயங்களில் இயல்பான ஈர்ப்பு இருப்பதாக ஜோதிட மரபுகள் கூறுகின்றன. ஆனால் பணம் சம்பாதிப்பது மட்டும் போதாது. பணத்தை சரியான முறையில் கையாளும் பழக்கம்தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேமிப்பது, தேவையில்லாத செலவுகளை குறைப்பது, எதிர்காலத்தை நினைத்து முடிவெடுப்பது போன்ற பழக்கங்கள் உங்களுக்கு பெரிய பலனை பெறக்கூடும். ஒரே நாளில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்ததை விட தினமும் சிறிய முன்னேற்றத்தை உருவாக்குவது உங்கள் இயல்புக்கு மிகவும் பொருத்தமான பாதையாக இருக்கலாம். 3. உங்களை காயப்படுத்தியவர்களை மறப்பது கடினம். ரிஷபராசிக்காரர்களின் மனதில் ஒரு சம்பவம் ஆழமாக பதிந்துவிட்டால் அதை எளிதில் மாற்ற முடியாது. வெளியில் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், எதுவும் நடக்காதது போல பேசுவீர்கள். ஆனால் உள்ளுக்குள் அந்த சம்பவத்தை பலமுறை நினைத்து பார்ப்பீர்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கையின் இன்னொரு ரகசியம். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல, உங்கள் மன அமைதிக்காக. கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தால் உங்கள் எதிர்காலத்தில் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் மனம் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போகலாம். 4. ஒருமுறை முடிவு செய்தால் உங்களை மாற்றுவது மிகவும் கடினம். ரிஷபராசிக்காரர்களிடம் பிடிவாதம் இருப்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பிடிவாதத்தின் இன்னொரு பக்கம் உறுதி. ஒரு விஷயம் சரி என்று நம்பிவிட்டால் பலர் எதிர்த்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய மனவலிமை உங்களுக்கு இருக்கலாம். இதுவே சரியான விஷயத்தில் பயன்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய வெற்றிக்கான காரணமாக மாறும். ஆனால் தவறான முடிவில் பிடிவாதமாக இருப்பவர் மட்டும் உங்களை பின்னுக்கு இழுக்கலாம். எனவே ஒரு முக்கியமான ரகசியம், முடிவில் உறுதியாக இருங்கள், ஆனால் தேவையான நேரத்தில் முடிவை மறுபரிசீலனை செய்யவும் தயங்காதீர்கள். 5. காதலில் நீங்கள் விளையாட்டை விரும்ப மாட்டீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உறவுகளில் நிலைத்தன்மை மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். ஒருவரை உண்மையாக நம்பிவிட்டால் அந்த உறவை நீண்ட காலம் காப்பாற்ற முயற்சி செய்வீர்கள். அதனால்தான் காதல் அல்லது திருமண வாழ்க்கையில் சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக விலகிவிடாமல் பலமுறை சரி செய்ய முயற்சி செய்யலாம். ஆனால் இதிலும் ஒரு கவனம் தேவை. உங்களை மதிக்காத ஒருவருக்காக உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டாம். உண்மையான அன்பு என்பது ஒருவரை பிடித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, இருவரும் ஒருவரை ஒருவர் மதிப்பதும் முக்கியம். 6. உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றத்தை விட மெதுவான மாற்றமே தெரியுது. சில ராசிகளுக்கு வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் வருவது போல ரிஷப ராசிக்காரர்களின் முன்னேற்றம் பல நேரங்களில் படிப்படியாக உருவாகும். முதலில் ஒரு சிறிய வாய்ப்பு, அதன் பிறகு ஒரு சிறிய வருமான உயர்வு, பின்னர் புதிய தொடர்பு, அதன் பிறகு ஒரு பெரிய வாய்ப்பு. இப்படி ஒன்றின் மீது ஒன்று கட்டப்பட்டு வாழ்க்கையை மாறலாம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சிறிய நல்ல மாற்றங்களை அலட்சியம் செய்யாதீர்கள். சிறிய கதவுதான் சில நேரங்களில் பெரிய வாழ்க்கைக்கான நுழைவாயிலாக இருக்கலாம். 7. உங்களுடைய திறமை உங்களுக்கே தாமதமாக தெரியலாம். ரிஷபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் தொடர்ந்து பயிற்சி செய்தால் அதில் நல்ல திறமையை உருவாக்கக்கூடியவர்கள் என்று ஜோதிட மரபில் கருதப்படுகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய திறமையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு குறைத்து மதிப்பிடலாம். அவன் என்னை விட வேகமாக வளர்கிறான்,
அவளுக்கு என்னை விட நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் உங்கள் பாதை வேறுபட்டதாக இருக்கலாம். மற்றவர்களின் வேகத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையின் மதிப்பை வளர்க்காதீர்கள். உங்கள் பயணம் எதுவாக இருந்தாலும் அது உறுதியானதாக இருக்கலாம். குடும்பத்திற்காக அதிகமாக தியாகம் செய்யும் குணம் இருக்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் தங்களுக்கு பிடித்தவர்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் ஆசைகளை பின்னுக்கு தள்ளுவார்கள். ஆனால் இதன் காரணமாக சில நேரங்களில் உங்களுடைய சொந்த கனவுகள் தாமதமாகலாம். அதனால் ஒரு முக்கியமான பாடம், குடும்பத்தை கவனிப்பது நல்லது, ஆனால் உங்கள் வாழ்க்கையையும் மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கான நேரம், உங்கள் கனவு, உங்கள் வளர்ச்சி இவைகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டும். 9, அமைதியாக இருப்பது உங்கள் பலவீனம் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் சிலர் அதை உங்கள் பலவீனமாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அமைதியாக இருப்பது பல நேரங்களில் ஒரு பெரிய மனவலிமை. ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு பிரச்சனையிலும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய பதில் உங்கள் வெற்றிதான். அதனால் தேவையில்லாத வாதங்களில் உங்கள் சக்தியை வீணாக்காமல் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்ல பலனை தரலாம். 10, உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம், நீங்கள் தாமதமாக மலரக்கூடியவர். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் எல்லாமே தாமதமாக நடப்பது போல தோன்றலாம். வேலை, பணம், சொத்து, உறவு, சமூக அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுடன் ஒட்டிடும் போது நீங்கள் பின்னால் இருப்பது போல உணரலாம். ஆனால் அதுதான் முழு கதை அல்ல. மெதுவாக கட்டப்பட்ட வாழ்க்கை பல நேரங்களில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். ஒரு மரம் ஒரே நாளில் பெரியதாக வளராது. ஆனால் வேர்கள் ஆழமாக சென்ற பிறகு அதை எளிதில் அசைக்க முடியாது. அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் இன்று நீங்கள் உருவாக்கும் சிறிய அடித்தளங்கள் நாளை மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம். இதுதான் ரிஷபராசியின் முதல் 10 மகா ரகசியங்களில் மிக முக்கியமான செய்தி. தாமதத்தை பார்த்து பயப்படாதீர்கள். உங்கள் நேரம் வரும்போது நீங்கள் பட்டிய அடித்தளம் உங்களை நீண்ட தூரம் அழைத்துச் செல்லும். 11, நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்வீர்கள். ரிஷபராசிக்காரர்களின் ஒரு முக்கியமான குணம் நம்பிக்கைக்கு அதிக மதிப்பு கொடுப்பது. ஒருவரை முழுமையாக நம்பிவிட்டால் அவருக்காக நேரம், பணம், உழைப்பு என பலவற்றை தியாகம் செய்யக்கூடிய மனம் இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துபவர்களும் வாழ்க்கையில் வரலாம். அதனால் எல்லோரிடமும் ஒரே அளவு நம்பிக்கையை வைப்பதை விட ஒருவரின் செயல்களை பார்த்து நம்புவது நல்லது. உங்கள் நம்பிக்கை ஒரு பரிசு, அதை எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டியதில்லை. 12, உங்கள் கோபம் வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள் சேரலாம். ரிஷபராசிக்காரர்கள் பல விஷயங்களை உடனடியாக வெளிப்படுத்தாமல் பொறுத்து கொள்வார்கள். ஒரு முறை, 2 முறை, பல முறை என்று பொறுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த பொறுமையின் எல்லை முடிந்துவிட்டால் திடீரென்று கடுமையான முடிவை எடுக்கலாம். அதனால் பிரச்சனையை பல நாட்கள் மனதில் வைத்துக் கொள்வதை விட சரியான நேரத்தில் அமைதியாக பேசிவிடுவது நல்லது. பொறுமை பலம், ஆனால் அளவுக்கு அதிகமான அடக்க மனதிற்கு சுமையாகிவிடலாம். 13, சொத்து மற்றும் நிலையான வாழ்க்கைக்கான ஆசை அதிகமாக இருக்கலாம். ரிஷபராசிக்கு நிலைத்தன்மை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனால் சொந்த வீடு, நிலம், வாகனம், சேமிப்பு, நல்ல வாழ்க்கை முறை போன்ற விஷயங்களை பற்றி ஆசை வாழ்க்கையில் முக்கிய இடம் பெறலாம். இந்த ஆசையை வெறும் கனவாக வைத்திருக்காமல் திட்டமிட்டு செயல்படுத்தினால் படிப்படியாக பெரிய சொத்துக்களை உருவாக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். ஒரே நாளில் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்ற அவசரத்தை விட ஒவ்வொரு வருடமும் ஒரு அடித்தளத்தை உருவாக்குவது உங்களுக்கு ஏற்ற தாரையாக இருக்கலாம். 14, உங்களுக்கு பிடித்த வேலையை செய்தால் அதிக நேரம் உழைக்க முடியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் பிடித்துவிட்டால் அதில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கான பொறுமை அதிகமாக இருக்கலாம். மற்றவர்கள் சில நாட்களில் சலித்துவிடும் வேலையை கூட நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருக்கலாம். இதுதான் உங்கள் மறைந்திருக்கும் திறமை. திறமை மட்டும் வெற்றியை தராது. தொடர்ந்து செய்வதற்கான சக்திதான் பல நேரங்களில் வெற்றியை உருவாக்கும். உங்களுக்கு பொருத்தமான துறையை கண்டுபிடித்து விட்டால் மெதுவாக ஆனால் வலுவாக முன்னேற முடியும். 15, மற்றவர்களின் வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக மனதில் வைத்துக் கொள்ளலாம். யாராவது உங்களை பாராட்டினால் அதை நீண்ட நாட்கள் நினைவில் வைத்திருத்தீர்கள். அதே போல் யாராவது உங்களை அவமதித்தாலும் அந்த வார்த்தை மனதில் ஆழமாக பதிந்து விடலாம். சில நேரங்களில் பல வருடங்களுக்கு முன்பு ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட நீங்கள் மறக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. மற்றவர்கள் உங்களை பற்றி சொல்வது உங்கள் உண்மையான மதிப்பை தீர்மானிக்காது.
உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். 16. வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பழைய வாழ்க்கையை முழுமையாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம். ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக பழக்கமான வாழ்க்கையை விரும்பலாம். பழக்கமான வேலை, பழக்கமான இடம், பழக்கமான மனிதர்கள் இவை பாதுகாப்பாக இருப்பதாக உணரலாம். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வரலாம். வேலை மாற்றம், இடமாற்றம், புதிய பொறுப்பு அல்லது புதிய மனிதர்கள் போன்ற மாற்றங்கள் ஆரம்பத்தில் மயமாக தோன்றலாம். ஆனால் அந்த மாற்றமே உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் கதவாக இருக்கலாம். பழையதை பிடித்து கொண்டிருப்பது பாதுகாப்பாக தோன்றலாம். ஆனால் சில நேரங்களில் புதியதை ஏற்றுக்கொள்வதே வளர்ச்சி. 17. உங்கள் வாழ்க்கையில் திடீர் கிடைக்கும் வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிட விரும்பலாம். ஆனால் வாழ்க்கையில் வரும் சில முக்கியமான வாய்ப்புகள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் வரலாம். ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு புதிய அறிமுகம், ஒரு சிறிய வேலை வாய்ப்பு, ஒரு எதிர்பாராத பயணம், இவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதையை உருவாக்கலாம். அதனால் ஒவ்வொரு புதிய வாய்ப்பையும் உடனே நிராகரிக்காமல் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று சிந்திப்பது நல்லது. 18. உங்கள் மன அமைதியை பணத்தால் வாங்க முடியாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு வசதியான வாழ்க்கை பிடித்திருக்கலாம். நல்ல வீடு, நல்ல உணவு, நல்ல பொருட்கள், வசதியான வாழ்க்கை, இவை மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஒரு உண்மை புரியும். வசதி அதிகமாக இருந்தாலும் மன அமைதி இல்லை என்றால் வாழ்க்கை முழுமையாக இருக்காது. அதனால் பணத்துடன் சேர்த்து மன அமைதியையும் பாதுகாக்க வேண்டும். உங்களை சோர்வடைய செய்யும் மனிதர்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், முடிவில்லாத கவலைகள் ஆகியவற்றிலிருந்து தேவையான இடைவெளியை எடுத்துக்கொள்வது முக்கியம். 19. நீங்கள் ஒருவரை இழந்த பிறகுதான் அவருடைய மதிப்பை உணரக்கூடும். சில நேரங்களில் வாழ்க்கையில் நமக்கு அருகில் இருப்பவர்களின் மதிப்பு உடனடியாக புரியாது. அவர்கள் தினமும் அருகில் இருப்பதால் அது இயல்பாகிவிடும். ஆனால் அவர்கள் விலகிச் சென்ற பிறகுதான் அவர்களின் இடம் எவ்வளவு பெரியது என்று புரியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உறவுகள் முக்கியமானவை என்பதால் உங்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்களை அவர்கள் இருக்கும் போதே மதிப்பது மிகவும் முக்கியம். அன்பை சொல்ல வேண்டிய நேரம் இன்று நாளைக்கு தள்ளி போடாதீர்கள். 20. உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பெரிய கதவு சுயமதிப்பு. ரிஷபராசிக்காரர்கள் சில நேரங்களில் மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கலாம். நான் சரியாக செய்கிறேனா, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், என்னை மதிப்பார்களா என்ற கேள்விகள் மனதில் வரலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை உண்மையில் மாறத் தொடங்கும் தருணம் மற்றவர்கள் கொடுக்கும் மதிப்பை எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்ளும் தருணம். உங்கள் உழைப்பு, உங்கள் அனுபவம், உங்கள் திறமை, உங்கள் பயணம், இவை அனைத்திற்கும் மதிப்பு இருக்கிறது. 21. நீங்கள் இழந்ததையெல்லாம் தோல்வி என்று அர்த்தமில்லை. ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று கைவிட்டு சென்றது போல தோன்றலாம். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம், ஒரு பண வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று தோன்றலாம். ஆனால் சில இழப்புகள் உண்மையில் ஒரு புதிய பாதைக்கான இடத்தை உருவாக்கக்கூடும். உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிய ஒவ்வொரு விஷயத்தையும் தோல்வி என்று நினைக்காதீர்கள். சில கதவுகள் மூடப்படுவது நீங்கள் செல்ல வேண்டிய வேறு கதவை காட்டுவதற்காக இருக்கலாம். 22. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உருவாகும். ரிஷபராசிக்காரர்கள் ஒருவரிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டால் அதை முடிந்தவரை காப்பாற்ற முயற்சி செய்வார்கள். அதனால் காலப்போக்கில் இவர் சொன்னால் செய்வார் என்ற நம்பிக்கை மற்றவரிடம் உருவாகலாம். இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலமாக மாறக்கூடிய ஒன்று. பணம் சம்பாதிப்பதை விட நம்பிக்கையை சம்பாதிப்பது சில நேரங்களில் முக்கியமானது. ஒரு நல்ல பெயர் உருவாக பல வருடங்கள் ஆகலாம். ஆனால் அதை பாதுகாத்து கொண்டால் எதிர்பாராத நேரங்களில் அந்த நம்பிக்கையே உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வரலாம். 23. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிகாட்டி பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய திறமை நமக்கே தெரியாது. அந்த நேரத்தில் நம்மை சரியான பாதையில் வழிநடத்தும் ஒருவர் கிடைத்தால் வாழ்க்கையின் வேகம் மாறலாம். அது ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அனுபவம் உள்ள நண்பராக இருக்கலாம், குடும்பத்தில் ஒருவர் இருக்கலாம், அல்லது தொழில்துறையில் இருக்கும் ஒருவராக இருக்கலாம். அதனால் எல்லாவற்றையும் தனியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள். சரியான மனிதரிடம் சரியான நேரத்தில் கேட்கப்படும் ஒரு கேள்வி பல வருடங்களின் அனுபவத்தை சில நிமிடங்களில் கற்றுக் கொடுக்கலாம். 24. பொறுமைக்கும் தொழிலுக்கும் சமநிலை தேவை. நேரம் வரட்டும் என்று காத்திருப்பது மட்டும் போதாது.
ரிஷபராசிக்காரர்களின் பொறுமை ஒரு பெரிய பலமாக இருந்தாலும் அதே பொறுமை சில நேரங்களில் தாமதத்திற்கான காரணமாகவும் மாறலாம். ஒரு வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்த வேண்டும். ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்தால் முடிவு எடுக்க வேண்டும். பார்த்திருப்பதற்கான நேரமும் இருக்கிறது, செயல்பட வேண்டிய நேரமும் இருக்கிறது. இந்த இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும் போது உங்கள் முன்னேற்றம் வேகமாகலாம். 25, உங்களுடைய அமைதியான உழைப்பை ஒரு நாள் எல்லோரும் கவனிப்பார்கள். நீங்கள் செய்யும் உழைப்பை உடனடியாக யாரும் பாராட்டாமல் இருக்கலாம். நீங்கள் தினமும் எழுந்து வேலை செய்வது, பணத்தை சேமிப்பது, குடும்பத்தை கவனிப்பது, உங்கள் திறமையை வளர்ப்பது, இவை அனைத்தும் வெளியே பெரிய விஷயமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து செய்தால் அதன் விளைவு ஒரு நாள் வெளியில் தெரியும். வெற்றி சத்தமாக வர வேண்டிய அவசியமில்லை. சில வெற்றிகள் அமைதியாக உருவாகி ஒரே நாளில் அனைவருக்கும் தெரியும். அதனால் பாராட்டு கிடைக்கவில்லை என்பதற்காக உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். 26, உங்கள் வாழ்க்கையில் போதும் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னும் வேண்டும். எவ்வளவு வேலை செய்தாலும் இன்னும் செய்ய வேண்டும். எவ்வளவு பொறுப்பு இருந்தாலும் அதை விட்டுவிட மனம் வராது. இப்படி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் உடலும் மனமும் சோர்ந்து போகலாம். அதனால் வாழ்க்கையில் சில இடங்களில் இது போதும், இப்போது நான் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். ஓய்வு என்பது சோம்பேறித்தனம் அல்ல. அடுத்த பயணத்திற்காக சக்தியை சேமிப்பதும் ஒரு புத்திசாலித்தனம். 27, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்காத மனிதர்களும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள். நம்மை காயப்படுத்தியவர்கள் எல்லோரும் நம் வாழ்க்கையில் வீணாக வந்தவர்கள் அல்ல. சிலர் நம்பிக்கையை கற்றுக் கொடுப்பார்கள், சிலர் எல்லைகளை கற்றுக் கொடுப்பார்கள், சிலர் யாரை நம்பக்கூடாது என்பதை கற்றுக் கொடுப்பார்கள், சிலர் நம்முடைய உண்மையான மதிப்பை புரிந்து கொள்ள வைப்பார்கள். அதனால் கடந்த காலத்தில் உங்களை காயப்படுத்தியவர்களை நினைத்து எப்போதும் கோபமாக இருப்பதை விட அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அனுபவம் வீணாகாது, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். 28, உங்களுடைய சிறிய சேமிப்பே எதிர்கால பாதுகாப்பாக மாறலாம். பணம் அதிகமாக கிடைக்கும் போது சேமிப்பது எளிதாக தோன்றலாம். ஆனால் வருமானம் குறைவாக இருக்கும் காலத்திலும் சிறிதளவு சேமிக்க முடிந்தால் அது ஒரு பெரிய பழக்கமாக மாறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலையான வாழ்க்கை முக்கியமானதாக இருப்பதால் திட்டமிட்ட பண மேலாண்மை உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கலாம். சம்பாதிப்பது மட்டும் செல்வம் அல்ல, சம்பாதித்ததில் ஒரு பகுதியை பாதுகாப்பாக வைத்திருப்பதும் செல்வத்தின் ஒரு வடிவம். 29, உங்கள் கடந்த காலத்தை விட உங்கள் எதிர்காலம் முக்கியம். ஒரு காலத்தில் நடந்த தோல்வி காரணமாக இன்றும் உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். நீங்கள் கடந்த வருடத்திலிருந்து அதே மனிதர் அல்ல. இன்று உங்களிடம் அதிக அனுபவம் இருக்கிறது. முன்பு செய்த தவறுகள் உங்களுக்கு பாடமாக இருக்கின்றன. முன்பு சந்தித்த மனிதர்கள் உங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைத்திருக்கிறார்கள். அதனால் பழைய தோல்வியை உங்கள் அடையாளமாக மாற்றாதீர்கள். கடந்த காலம் உங்கள் கதை, அது உங்கள் எதிர்காலத்தின் முடிவு அல்ல. 30, உங்கள் உண்மையான அதிர்ஷ்டம் சரியான நேரத்தில் சரியான முடிவு. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்றால் திடீரென்று பணம் கிடைப்பது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான நேரத்தில் தவறான முடிவை எடுக்காமல் இருப்பதும் அதிர்ஷ்டம். ஒரு நல்ல மனிதரை சரியான நேரத்தில் சந்திப்பதும் அதிர்ஷ்டம். ஒரு வாய்ப்பை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதும் அதிர்ஷ்டம். ஒரு பிரச்சனையிலிருந்து சரியான நேரத்தில் விலகுவதும் அதிர்ஷ்டம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் வரும் சிறிய அறிகுறிகளையும் வாய்ப்புகளையும் கவனமாக கவனியுங்கள். 31, உங்கள் வாழ்க்கையில் அமைதியான காலங்கள் மிகவும் முக்கியமானவை. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எப்போதும் பெரிய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சில நேரங்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் அமைதியாக செல்லும் காலம்தான் உங்கள் அடுத்த பெரிய வளர்ச்சிக்கான அடித்தளமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் வெளியில் எந்த முன்னேற்றமும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் புதிய அனுபவங்களை சேகரித்துக் கொண்டிருப்பீர்கள். அமைதியான காலத்தை வீணான காலம் என்று நினைக்காதீர்கள். சில நேரங்களில் அமைதிதான் அடுத்த புயலுக்கு முன் வரும் தயாரிப்பு. 32, உங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். ரிஷபராசிக்காரர்கள் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த உறவை நீண்ட காலம் வைத்திருக்க விரும்பலாம். ஆனால் எல்லோரும் உங்கள் நன்மையை நினைப்பார்கள் என்று அர்த்தமில்லை. உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்பவர் யார்? உங்கள் தோல்வியில் உங்களுடன் நிற்பவர் யார்? நீங்கள் இல்லாத இடத்திலும் உங்களை மதிப்பவர் யார்? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சுற்றத்தில் இருப்பவர்கள் உங்கள் மனநிலையையும் உங்கள் முடிவுகளையும் சில நேரங்களில் உங்கள் எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடும். 33, உங்களுக்கு பிடித்த விஷயங்களை விட்டுக் கொடுப்பது எளிதல்ல. ஒரு பொருள், ஒரு இடம், ஒரு மனிதர் அல்லது ஒரு பழக்கம்,
ஏதாவது ஒன்றுடன் மனதளவில் இணைந்து விட்டால் அதை விட்டுவிட ரிஷபராசிக்காரர்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் சில விஷயங்களை விட்டுத்தான் ஆக வேண்டும். பழைய வழக்கம் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறதா? பழைய உறவு உங்கள் மன அமைதியை கெடுக்கிறதா? பழைய சிந்தனை உங்கள் முன்னேற்றத்தை நிறுத்துகிறதா? அப்படியானால் அதை மாற்ற தயங்காதீர்கள். விட்டு கொடுப்பது தோல்வி அல்ல, சில நேரங்களில் அது அடுத்த நிலைக்கு செல்லும் தைரியம். 34 உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆதரவாக இருக்கலாம். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் முக்கிய இடத்தை தரலாம். குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருக்கலாம். இதனால் மற்றவர்கள் உங்களை நம்பத் தொடங்குவார்கள். ஆனால் எல்லா பொறுப்புகளையும் தனியாக சுமர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உதவி கேட்பதும் ஒரு பலவீனம் அல்ல. உங்களுக்கு சுமையாக இருக்கும் விஷயங்களை நம்பிக்கையானவர்களிடம் பகிர்ந்து கொள்வது உங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியை தரலாம். 35 உங்கள் வாழ்க்கையில் ஒரு தொழில் மாற்றம் பெரிய திருப்பமாக இருக்கலாம். ஒரே வேலையை பல வருடங்கள் தொடர்ந்து செய்வது பாதுகாப்பாக தோன்றலாம். ஆனால் உங்கள் திறமை வேறு துறையில் இருந்தால் மாற்றத்தை பற்றி யோசிக்க வேண்டிய நேரம் வரலாம். புதிய தொழில், புதிய திறமை, புதிய வருமான வழி இவை ஆரம்பத்தில் பயமாக இருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு கற்றுக்கொண்டு செயல்பட்டால் அந்த மாற்றமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமாக மாறலாம். பாதுகாப்பான இடத்தில் இருப்பது எப்போதும் வளர்ச்சி என்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் வளர்ச்சிக்காக பாதுகாப்பான எல்லையை தாண்ட வேண்டும். 36 உங்களுடைய நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஒரு பொருள் இழந்தால் மீண்டும் வாங்க முடியும். ஆனால் கடந்து போன நேரத்தை மீண்டும் வாங்க முடியாது. அதனால் உங்களை மதிக்காத மனிதர்களுக்காகவும், தேவையில்லாத மாதங்களுக்காகவும், முடிவில்லாத கவலைகளுக்காகவும் உங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடாதீர்கள். உங்கள் நேரம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதை யாரிடம் செலவிடுகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். 37 உங்களிடம் இருக்கும் திறமையை மறைத்து வைக்காதீர்கள். சில நேரங்களில் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் திறமையை மற்றவர்களிடம் காட்ட தயங்கலாம். நான் இன்னும் முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் கொஞ்சம் தயாரான பிறகு முயற்சி செய்கிறேன் என்று வாய்ப்புகளை தள்ளி போடலாம். ஆனால் முழுமையாக தயாராகும் நாள் வராமல் போகலாம். கற்றுக்கொண்டதை பயன்படுத்த தொடங்கும் போதுதான் உங்கள் உண்மையான திறமை வெளிப்படும். தவறு செய்தாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு முயற்சியும் உங்களை இன்னும் சிறந்த நிலைக்கு கொண்டு செல்லும். 38 பணத்தை விட நல்ல பெயர் நீண்ட காலம் நிலைக்கும். வாழ்க்கையில் பணம் முக்கியம். ஆனால் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தீர்கள் என்பதை விட நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள் என்பது முக்கியம். நேர்மை, நம்பிக்கை, பொறுப்பு, நல்ல நடத்தை இவை காலப்போக்கில் உங்கள் பெயரை உருவாக்கும். ஒரு நல்ல பெயர் உருவான பிறகு பல கதவுகள் உங்களுக்காக தானாக திறக்கப்படலாம். பணம் உங்கள் வாழ்க்கையை வசதியாக்கலாம். நல்ல பெயர் உங்கள் வாழ்க்கையை மதிப்புள்ளதாக மாற்றும். 39 உங்களுடைய மனதில் இருக்கும் பழைய பயங்களை வெல்ல வேண்டும். என்ன ஆகுமோ, தோல்வி வந்தால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயங்கள் சில நேரங்களில் ஒரு நல்ல வாய்ப்பிலிருந்து உங்களை விலக்கலாம். ஆனால் நீங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தால் வெற்றிக்கான வாய்ப்பும் இருக்காது. பயமில்லாத மனிதர் யாரும் இல்லை. பயத்துடன் இருந்தாலும் முன்னேறுபவர் தான் தைரியமானவர். அதனால் ஒரு சிறிய படியிலிருந்து தொடங்குங்கள். இன்று முடியாதது போல தோன்றும் விஷயம் நாளை உங்கள் சாதனையாக மாறலாம். 40 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உள்ளிருந்து தொடங்கும். வீடு மாறலாம், வேலை மாறலாம், வருமானம் மாறலாம், சுற்றி இருக்கும் மனிதர்கள் மாறலாம். ஆனால் உங்கள் சிந்தனை மாறாமல் இருந்தால் வாழ்க்கையின் பல பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் திரும்பி வரலாம். அதனால் உண்மையான மாற்றம் வெளியில் அல்ல, உங்களுடைய சிந்தனையில் தொடங்க வேண்டும். என்னால் முடியாது என்பதை நான் முயற்சி செய்கிறேன் என்று மாற்றுங்கள். எனக்கு வாய்ப்பு கிடைக்காது என்பதை வாய்ப்பை நான் உருவாக்குவேன் என்று மாற்றுங்கள். 41 உங்கள் வாழ்க்கையில் சில தாமதங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். ஒரு விஷயம் உடனடியாக நடக்கவில்லை என்பதற்காக அல்லது உங்களுக்கு எதிரானது என்று நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் நாம் மிகவும் விரும்பிய ஒரு விஷயம் தாமதமாகும். அந்த இடைவெளியில் நம்முடைய சூழ்நிலையும் நம்முடைய மனநிலையும் மாறிவிடலாம். பின்னர் திரும்பி பார்த்தால் அது அப்போது நடக்காமல் போனது நல்லதுதான் என்று தோன்றும். ஒவ்வொரு தாமதத்தையும் தடையாக பார்க்காதீர்கள். சில தாமதங்கள் உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றக்கூடும். 42 உங்களுடைய அமைதியை யாருக்காகவும் இழக்காதீர்கள். உங்களை பற்றி ஒருவர் தவறாக பேசினால் உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்று தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் மன அமைதி தான் பாதிக்கப்படும். சில விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் விலகி செல்வதே புத்திசாலித்தனம். உங்களை புரிந்து கொள்ள விரும்பாதவர்களிடம் உங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. உங்கள் வாழ்க்கை முன்னேறும் போது இன்று உங்களை விமர்சித்தவர்கள் கூட
நாளை உங்கள் மாற்றத்தை கவனிப்பார்கள். 43 உங்கள் பணத்திற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். பணம் சம்பாதிப்பது மட்டும் இலக்காக இருந்தால் எவ்வளவு சம்பாதித்தாலும் மனநிறைவு வராமல் போகலாம். ஒரு வீடு வாங்க வேண்டும், குடும்பத்திற்கு பாதுகாப்பு உருவாக்க வேண்டும், ஒரு தொழிலை தொடங்க வேண்டும், எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும். இப்படி பணத்திற்கு ஒரு தெளிவான நோக்கம் இருந்தால் அதை கையாள்வதும் எளிதாகும். பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பணத்திற்காக மட்டும் வேலை செய்யக்கூடாது. 44 உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய முடிவு பெரிய விளைவை கொடுக்கலாம். சில முக்கியமான வாழ்க்கை மாற்றங்கள் பெரிய முடிவுகளால் மட்டும் வருவதில்லை. ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது, ஒரு புதிய மனிதரை சந்தித்தது, ஒரு சிறிய தொழில் முயற்சியை தொடங்குவது, ஒரு பழைய கெட்ட பழக்கத்தை நிறுத்துறது, இப்படி ஒரு சிறிய முடிவே சில ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி இருக்கலாம். சிறிய முடிவுகளை அலட்சியம் செய்யாதீர்கள். எதிர்காலத்தின் பெரிய மாற்றங்கள் பல நேரங்களில் சிறிய முடிவுகளிலிருந்து தான் தொடங்குகின்றன. 45 எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலைத்தன்மை பிடித்திருக்கலாம். அதனால் எதிர்பாராத மாற்றங்கள் வந்தால் மனதில் குழப்பம் ஏற்படலாம். ஆனால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. மற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை கட்டுப்படுத்த முடியாது. நாளை என்ன நடக்கும் என்பதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதற்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதை மட்டும் கட்டுப்படுத்த முடியும். இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால் மன அழுத்தம் குறைந்து வாழ்க்கையை இன்னும் தெளிவாக எதிர்கொள்ள முடியும். 46 உங்களுடைய வெற்றியை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். ஒருவர் 25 வயதில் வெற்றி பெறலாம், மற்றொருவர் 35 வயதில் உயரலாம், இன்னொருவர் 45 வயதில் தனது வாழ்க்கையை மாற்றலாம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் நேரம் வேறுபட்டது. அதனால் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து உங்கள் வாழ்க்கையை தோல்வியாக நினைக்காதீர்கள். மற்றவர்களின் அத்தியாயம் எழுதுதல் நீங்கள் உங்கள் அத்தியாயம் 5ஐ ஒப்பிடக்கூடாது. உங்கள் வேகம் மெதுவாக இருந்தாலும் உங்கள் பயணம் உங்களுடையது. 47 உங்கள் உடலுக்கும் ஓய்வு தேவை. வாழ்க்கை பொறுப்புகள் அதிகமாகும் போது வேலை மட்டுமே முக்கியம் என்று நினைக்கலாம். ஆனால் உடல் சோர்ந்து விட்டால் எந்த வெற்றியையும் முழுமையாக அனுபவிக்க முடியாது. தூக்கம், உணவு, ஓய்வு, உடற்பயிற்சி இவற்றை அலட்சியம் செய்யாமல் உங்கள் தினசரி வாழ்க்கையில் சமநிலையை வைத்திருப்பது முக்கியம். உடல் உங்கள் வாழ்க்கையின் வாகனம். அதை கவனித்தால் தான் நீண்ட தூரம் செல்ல முடியும். 48 உங்களுக்கு எதிராக இருந்த அனுபவமே உங்களுடைய பலமாக மாறலாம். வாழ்க்கையில் சந்தித்த கஷ்டங்கள் அந்த நேரத்தில் மிகவும் வேதனையாக இருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த அனுபவங்கள் உங்களை வலிமையானவராக மாற்றும். ஒரு தோல்வி அடுத்த முறை எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். ஒரு ஏமாற்றம் யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். ஒரு இழப்பு வாழ்க்கையில் உண்மையில் எது முக்கியம் என்பதை புரிய வைக்கும். கஷ்டம் வந்தபோது எனக்கு என்று கேட்பதை விட இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேளுங்கள். 49 உங்கள் வாழ்க்கையில் நன்றியுணர்வு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்னும் கிடைக்காத விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தித்தால் ஏற்கனவே கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களை கவனிக்காமல் போய்விடலாம். உங்களுடன் இருக்கும் குடும்பம், உங்களை நம்பும் ஒருவர், உங்களுக்கு இருக்கும் வேலை, உங்கள் உடல், உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், இவை அனைத்தும் வாழ்க்கையின் செல்வங்கள் தான். நமக்கு இல்லாததை எண்ணிக்கொண்டே இருப்பதை விட நமக்கு இருப்பதை மதிக்க தொடங்கும் போது மனநிறைவு அதிகரிக்கலாம். 50 உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான செல்வம் நிலைத்தன்மை. ரிஷபராசியின் 50வது மகா ரகசியமாக இவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் அதிக பணம் சம்பாதிப்பதை விட பல ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னேறுவது பெரிய சாதனை. ஒரு நாள் கிடைக்கும் பொருளை விட நீண்ட காலம் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை பெரிய செல்வம். ஒரு திடீர் வெற்றியை விட விழுந்தாலும் மீண்டும் எழும் திறன் பெரிய பலம். உங்கள் வாழ்க்கை மெதுவாக கட்டப்பட்டாலும் அது வலுவான அடித்தளத்தின் மீது கட்டப்பட வேண்டும். ரிஷபராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி வேகத்தில் இல்லை, நிலைத்தன்மையில் இருக்கிறது. 51 உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மனிதர் ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கலாம். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரும் நீண்ட காலம் நம்முடன் இருக்க வேண்டிய அவசியமில்லை. சிலர் சில மாதங்கள் மட்டுமே நம் வாழ்க்கையில் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை, கொடுக்கும் ஒரு வாழ்த்து அல்லது கற்றுக் கொடுக்கும் ஒரு அனுபவம் பல வருடங்களுக்கு நம்மை மாற்றக்கூடும். அதனால் புதிதாக உங்கள் வாழ்க்கைக்குள் வரும் ஒவ்வொருவரையும் உடனடியாக நம்ப வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் அனைவரையும் சந்தேகப்படவும் வேண்டாம். மனிதர்களை அவர்களின் வார்த்தைகளால் மட்டும் அல்ல, தொடர்ந்து அவர்கள் செய்யும் செயல்களால் மதிப்பிடுங்கள். 52 நீங்கள் தொடங்கும் விஷயத்தை முடிப்பது உங்கள் பெரிய பலம். பலர் ஒரு புதிய விஷயத்தை ஆர்வமாக தொடங்குவார்கள். சில நாட்களில் ஆர்வம் குறைந்துவிடும். ஆனால் ரிஷபராசிக்காரர்களிடம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து முடிக்கும் மனநிலை இருக்கலாம்.
ஆரம்பத்தில் வேகம் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த முயற்சி ஒரு பெரிய திறமையாக மாறும். வேகமான தொடங்குபவர்களை விட கடைசி வரை தொடர்ந்து செல்பவர்களே பல நேரங்களில் வெற்றி பெறுகிறார்கள். 53 உங்கள் வாழ்க்கை இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்தால் இறுதியில் நீங்கள் உங்களையே மறந்துவிடலாம். நண்பர்களுக்காக, குடும்பத்திற்காக, வேலைக்காக, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால் உங்கள் நேரமும் சக்தியும் குறைந்து போகலாம். தேவையான இடத்தில் மரியாதையாக இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முயற்சி செய்வதை விட உங்களுக்கும் நல்லவராக இருப்பது முக்கியம். 54 ஒரு பழைய கனவு மீண்டும் உயிர் பெறலாம். பல வருடங்களுக்கு முன்பு நீங்கள் நினைத்த ஒரு கனவு சூழ்நிலைகளால் நிறைவேறாமல் போயிருக்கலாம். அதை மறந்துவிட்டதாக நினைத்தாலும் ஒரு நாள் அதே ஆசை மீண்டும் மனதில் வரலாம். அப்போது வயது, சூழ்நிலை, பணம் அல்லது மற்றவர்களின் கருத்து காரணமாக உடனடியாக அதை நிராகரிக்க வேண்டாம். அந்த கனவை புதிய முறையில் முயற்சி செய்ய முடியுமா என்று பாருங்கள். தாமதமான கனவு என்பது இறந்த கனவு அல்ல, சரியான நேரம் கிடைக்காத கனவாக இருக்கலாம். 55 உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு குடும்பத்தின் எதிர்காலத்தையே மாற்றலாம். நீங்கள் எடுக்கும் சில முடிவுகள் உங்களை மட்டும் பாதிக்காது. வேலை மாற்றம், தொழில் தொடங்குவது, புதிய இடத்திற்கு செல்வது, சேமிப்பு செய்வது போன்ற முடிவுகள் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் பாதிக்கலாம். அதனால் பெரிய முடிவுகளை உணர்ச்சியை மட்டும் எடுக்காமல் எதிர்கால விளைவுகளையும் யோசித்து எடுப்பது நல்லது. இன்றைய ஒரு புத்திசாலித்தனமான முடிவு நாளைய பல வருடங்களுக்கான பாதுகாப்பாக மாறலாம். 56 உங்களுக்கு கிடைக்கும் பாராட்டை விட விமர்சனத்திலிருந்து அதிகம் கற்றுக்கொள்ளலாம். யாராவது உங்களை பாராட்டும் போது மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் ஒரு உண்மையான விமர்சனம் சில நேரங்களில் நம்முடைய குறைகளை காட்டும் கண்ணாடியாக இருக்கலாம். எல்லா விமர்சனமும் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் அதில் உண்மையான ஒரு சிறிய பகுதி இருந்தாலும் அதை கண்டுபிடித்து திருத்தி கொண்டால் உங்கள் வளர்ச்சி வேகமாகும். பாராட்டு உங்களை மகிழ்விக்கலாம், சரியான விமர்சனம் உங்களை மேம்படுத்தலாம். 57 உங்கள் வீட்டில் அமைதி இருந்தால் உங்கள் மனமும் வலிமையாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வீடு மற்றும் குடும்ப சூழல் மனநிலையை அதிகமாக பாதிக்கப்படும். வீட்டில் எப்போதும் பிரச்சினை, சண்டை, குழப்பம் இருந்தால் வெளியுலகில் வெற்றி பெற்றாலும் மனதில் நிம்மதி இருக்காமல் போகலாம். அதனால் வீட்டை வெறும் தங்கும் இடமாக பார்க்காமல் மன அமைதிக்கான இடமாக உருவாக்க முயற்சி செய்யுங்கள். சிறிய மாற்றங்கள் கூட வீட்டின் சூழ்நிலையை இனிமையாக மாற்றக்கூடும். 58 உங்களை விட்டு சென்றவர்களை தொடர்ந்து தேடாதீர்கள். ஒருவர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றால் அதற்கான காரணத்தை மீண்டும் மீண்டும் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. சில உறவுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே இருக்கும். அவர்களுடன் இருந்த நல்ல நினைவுகளை மறையுங்கள். ஆனால் உங்கள் எதிர்காலத்தை அவர்களின் கடந்த காலத்தில் நிறுத்திவிடாதீர்கள். உங்களை விட்டு சென்றவரை பிடித்து கொண்டிருப்பதை விட உங்களுடன் இருக்க விரும்புபவர்களின் மதிப்பை புரிந்து கொள்வது முக்கியம். 59 உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீகம் ஒரு அமைதியான துணையாக இருக்கலாம். வாழ்க்கையில் பணம், வேலை, குடும்பம் போன்ற விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உள் அமைதியும் தேவை. தியானம், பிரார்த்தனை, கோவில் வழிபாடு, நல்ல சிந்தனை அல்லது தனிநவியல், சில நிமிடங்கள் அமைதியாக இருப்பது போன்றவை மனதை சமநிலைப்படுத்த உதவலாம். இது எந்த ஒரு குறிப்பிட்ட பலனை உறுதி செய்யும் என்று சொல்ல முடியாது. ஆனால் மனதை அமைதியாக்கும் ஒரு நல்ல ஆன்மீக பழக்கம் வாழ்க்கையின் சிரமங்களை தெளிவாக எதிர்கொள்ள உதவலாம். 60 உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நீங்கள் தயாராக வேண்டும். இதுவரை பார்த்த 60 ரகசியங்களில் மிக முக்கியமான செய்தி இதுதான். வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆசைப்படுவது மட்டும் போதாது. மாற்றம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையும் வேண்டும். புதிய வாய்ப்பு வந்தால் பயன்படுத்தும் திறமையும் வேண்டும். புதிய பொறுப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் மன வலிமையும் வேண்டும். பழையதை விட்டுவிட வேண்டிய நேரம் வந்தால் அதை செய்யும் தைரியமும் வேண்டும். ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கதவு எப்போது திறக்கும் என்பதை யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த கதவு திறக்கும் போது அதன் வழியாக நடந்து செல்ல நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். 61 உங்கள் வாழ்க்கையில் திடீர் பணவரவு வந்தாலும் அதை உடனே செலவு செய்யாதீர்கள். சில நேரங்களில் எதிர்பாராத வகையில் கூடுதல் வருமானம் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த பணம் வரலாம். ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் அல்லது கூடுதல் வருமானத்திற்கான ஒரு வழி உருவாகலாம். அந்த நேரத்தில் உடனடியாக பெரிய செலவுகளை செய்வதை விட அந்த பணத்தில் ஒரு பகுதியை சேமிப்பது நல்ல பழக்கமாக இருக்கும். கையில் வந்த பணம் முழுவதும் செலவாகாமல் ஒரு பகுதி எதிர்காலத்திற்காக பாதுகாக்கப்படும் போதுதான் அந்த வருமானம் உண்மையான பலனாக மாறும். 62 உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிக்கப்படாத விஷயம் மீண்டும் வரலாம். பல வருடங்களுக்கு முன்பு பாதியில் நின்ற ஒரு வேலை, ஒரு முயற்சி அல்லது ஒரு கனவு மீண்டும் உங்கள் முன் வரக்கூடும்.
முதலில் அது ஏன் மீண்டும் வந்தது என்று புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த முறை நீங்கள் முன்பை விட அனுபவம் பெற்றிருப்பீர்கள். அதனால் பழைய தோல்வியை நினைத்து பயப்படாமல் இந்த முறை நான் வேறுபட்ட முறையில் முயற்சி செய்ய முடியுமா என்று சிந்தியுங்கள். சில கதைகள் முதல் முயற்சியில் முடிவதில்லை. 63. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய தொடர்பு பெரிய வாய்ப்பாக மாறலாம். நீங்கள் சாதாரணமாக சந்திக்கும் ஒருவர் எதிர்காலத்தில் ஒரு முக்கியமான வாய்ப்பிற்கான காரணமாக இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு மனிதரிடமும் பணம் அல்லது பலன் எதிர்பார்த்து பழக வேண்டியதில்லை. மரியாதையுடன் பழகுங்கள். உங்கள் வார்த்தையில் நம்பிக்கையை வைத்திருங்கள். உங்கள் வேலையை நேர்மையாக செய்யுங்கள். வாய்ப்புகள் பல நேரங்களில் விளம்பரமாக வராது, மனிதர்களின் மூலம் அமைதியாக உங்கள் வாழ்க்கைக்குள் வரும். 64. உங்களுக்கு பிடிக்காத மாற்றமே உங்களுக்கு தேவையான மாற்றமாக இருக்கலாம். நாம் விரும்பும் மாற்றங்களை மட்டும் ஏற்றுக்கொள்வது எளிது. ஆனால் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நம்முடைய விருப்பத்திற்கு எதிராகவே வரும். வேலை மாறுவது, இடம் மாறுவது, ஒரு உறவு முடிவது, ஒரு பழைய திட்டம் நிறுத்தப்படுவது, அந்த நேரத்தில் எல்லாமே மோசமாக தோன்றலாம். ஆனால் சில மாதங்கள் அல்லது வருடங்கள் கழித்து திரும்பி பார்த்தால் அந்த மாற்றம் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் இன்றைய நிலைக்கு வந்திருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாற்றத்தையும் உடனே நல்லது அல்லது கெட்டது என்று தீர்மானிக்காதீர்கள். காம் அதன் உண்மையான அர்த்தத்தை காட்டும். 65. உங்கள் மனதில் இருக்கும் ரகசிய ஆசையை நீங்கள் மறைத்து வைத்திருக்கலாம். வெளியில் நீங்கள் மிகவும் நடைமுறையாக பேசினாலும் மனதிற்குள் ஒரு பெரிய கனவு இருக்கலாம். சொந்த தொழில் தொடங்க வேண்டும், ஒரு பெரிய வீடு வாங்க வேண்டும், குடும்பத்தை உயர்த்த வேண்டும், தொலைதூர இடத்திற்கு செல்ல வேண்டும், அல்லது யாருக்கும் சொல்லாமல் வைத்திருக்கும் ஒரு தனிப்பட்ட இலக்கு இருக்கலாம். அந்த ஆசையை வெறும் கனவாக வைத்திருக்காமல் அதை சிறிய இலக்குகளாக திரித்து செயல்பட தொடங்குங்கள். பெரிய கனவுக்கு முதல் படி எப்போதும் சிறியதாகத்தான் இருக்கும். 66. உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் தனிமை தேவைப்படலாம். சில நேரங்களில் நண்பர்கள், உறவுகள், சமூக வாழ்க்கை ஆகியவற்றிலிருந்து சிறிது விலகி தனியாக இருக்க வேண்டும் என்று தோன்றலாம். அது எப்போதும் எதிர்மறையான விஷயம் அல்ல. சில நேரங்களில் தனிமை நமக்கு நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் புரிந்து கொள்ள உதவும். நாம் உண்மையில் என்ன விரும்புகிறோம், எந்த பாதையில் செல்ல வேண்டும், யாருடன் இருக்க வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்ற கேள்விகளுக்கான பதில் அமைதியான நேரத்தில் தெளிவாக கிடைக்கலாம். தனிமை பயப்படாதீர்கள். சில நேரங்களில் அது உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்தும். 67. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழக்கத்தை மாற்றுவது பெரிய வெற்றியாக இருக்கலாம். வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அது கடினமாக தோன்றும். ஆனால் ஒரு சிறிய பழக்கத்தை மட்டும் மாற்றி பாருங்கள். தினமும் நேரத்தை வீணாக்குவதை குறைப்பது, பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வது, ஒரு புதிய திறமையை தினமும் கற்றுக்கொள்வது, உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுப்பது, இப்படி ஒரு சிறிய மாற்றத்தை தொடர்ந்து செய்தால் சில மாதங்களில் அதன் விளைவு பெரியதாக இருக்கலாம். வாழ்க்கை ஒரே நாளில் மாறாமல் இருக்கலாம், ஆனால் தினசரி பழக்கங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றிவிடும். 68. உங்களை குறைத்து மதிப்பிடும் மனிதர்களிடமிருந்து தூரம் தேவை. யாராவது தொடர்ந்து உங்கள் திறமையை குறைத்து பேசினால், உங்கள் கனவுகளை கேலி செய்தால், அல்லது நீங்கள் முன்னேறும் போது உங்களை தடுக்க முயன்றால் அவர்களின் கருத்தை உங்கள் உண்மையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவர்களுடைய பார்வை அவர்களுடையது. உங்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை. உங்கள் கஷ்டங்களை அவர்கள் சந்திக்கவில்லை. அதனால் அவர்களின் வார்த்தைகளால் உங்கள் முடிவுகளை நிர்ணயிக்க வேண்டாம். உங்களை உயர்த்தும் மனிதர்களை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களை உடைக்கும் மனிதர்களிடம் எல்லைகளை வைத்துக் கொள்ளுங்கள். 69. உங்கள் வெற்றி வந்த பிறகும் உங்கள் அடித்தளத்தை மறக்காதீர்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்ததும் பழைய நாட்களை மறந்து விடுவது எளிது. ஆனால் இன்று நீங்கள் இருக்கும் இடத்திற்கு வர காரணமான உழைப்பு, குடும்பம், அனுபவம், தோல்விகள் மற்றும் போராட்டங்களை மறக்காதீர்கள். வெற்றி வந்தபோது பணிவு இருந்தால் அந்த வெற்றி இன்னும் அழகாக இருக்கும். உயரத்திற்கு சென்றாலும் உங்களை அங்கே கொண்டு சென்ற வீரர்களை மறக்காதீர்கள். எழுது. உங்கள் வாழ்க்கையில் உண்மையான திருப்பம் ஒரு தெளிவான முடிவிலிருந்து தொடங்கும். ரிஷபராசிக்காரர்களே, இதுவரை பார்த்த 70 ரகசியங்களில் இந்த ரகசியம் மிகவும் முக்கியமானது. வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆசைப்படுவது மட்டும் போதாது. ஒரு நாள் அமைதியாக உட்கார்ந்து, இனி நான் என்ன மாற்றப் போகிறேன் என்று உங்களிடம் நீங்களே கேட்க வேண்டும். ஒரு முடிவு எடுங்கள், ஒரு இலக்கை தேர்ந்தெடுங்கள். அதற்கான முதல் சிறிய படியை இன்று தொடங்குங்கள். நாளை என்ன நடக்கும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. இன்று நீங்கள் எடுக்கும் முடிவு நாளைய உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பு கொண்டது. 71. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான செய்தி எதிர்பாராத நேரத்தில் வரலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு பதில், ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு வேலை வாய்ப்பு அல்லது ஒரு முக்கியமான தகவல் திடீரென்று வரலாம். அந்த ஒரு செய்தி உங்கள் அடுத்த முடிவை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் எந்த செய்தி வந்தாலும் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்காமல் அதன் உண்மைத்தன்மையை சரிபார்த்து சிந்தித்து செயல்படுங்கள்.
காத்திருப்பு நீண்டதாக இருந்தாலும் சரியான நேரத்தில் கிடைக்கும் தகவல் ஒரு புதிய பாதையை திறக்கலாம். 72. நீங்கள் கற்றுக்கொள்ளும் புதிய திறமை எதிர்காலத்தில் வருமானமாக மாறலாம். இன்று சாதாரணமாக தோன்றும் ஒரு திறமை நாளை உங்களுடைய முக்கியமான வருமான வழியாக மாறக்கூடும். புதிய தொழில்நுட்பம், மொழி, கலை, வணிகம் அல்லது வேறு ஏதாவது திறமையை தொடர்ந்து கற்றுக்கொள்வது உங்கள் வாய்ப்புகளை அதிகரிக்கலாம். ஒரே வருமானத்தை நம்பி இருப்பதை விட உங்களுடைய திறமைகளை தொடர்ந்து வளர்த்துக் கொள்வது நல்லது. இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு சிறிய விஷயம் நாளை உங்கள் வாழ்க்கையின் பெரிய பலமாக மாறலாம். 73. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழைய தவறை மீண்டும் செய்யாதீர்கள். ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்வது அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளாததற்கான அறிகுறியாக இருக்கலாம். முன்பு பல விஷயத்தில் ஏமாந்திருந்தால் இந்த முறை கவனமாக இருங்கள். முன்பு ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பி காயப்பட்டிருந்தால் இந்த முறை அவர்களின் செயல்களை கவனியுங்கள். முன்பு அவசரமாக எடுத்த முடிவு பிரச்சனையை உருவாக்கி இருந்தால் இந்த முறை நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தவறு நடந்தது பிரச்சனை அல்ல, அதே தவறிலிருந்து பாவம் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பிரச்சனை. 74. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லைகள் மிகவும் முக்கியம். அன்பு இருந்தாலும் எல்லை வேண்டும், நட்பு இருந்தாலும் எல்லை வேண்டும். குடும்ப உறவுகளிலும் சில நேரங்களில் எல்லை தேவைப்படும். யாராவது உங்கள் நேரத்தையும் பணத்தையும் மன அமைதியையும் பணர்ந்து பயன்படுத்தி கொண்டிருந்தால் அங்கே ஒரு வரங்கை அமைக்க வேண்டும். எல்லை வைப்பது உறவை அளிப்பதற்காக அல்ல, உறவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. 75. உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத பயணம் புதிய அனுபவத்தை தரலாம். ஒரு பயணம் என்பது இடம் மாறுவது மட்டுமல்ல, புதிய மனிதர்களை சந்திப்பது, புதிய சூழ்நிலையை பார்ப்பது, புதிய சிந்தனைகளை கற்றுக்கொள்வது ஆகியவற்றிற்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். நீண்ட காலமாக ஒரே சூழலில் இருந்தால் வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க முடியாமல் போகலாம். சில நேரங்களில் ஒரு சிறிய பயணம் கூட மனதில் இருந்த பெரிய குழப்பத்திற்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கலாம். 76. உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் வாய்ப்பை உடனே நிராகரிக்காதீர்கள். ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்கலாம், சம்பளம் குறைவாக இருக்கலாம், இடம் பிடிக்காமல் இருக்கலாம், வேலை புதிதாக இருக்கலாம். ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் அனுபவம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்பிற்கான அடித்தளமாக இருக்கலாம். அதனால் எல்லாவற்றையும் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஆனால் முடிவு எடுப்பதற்கு முன் அதன் நீண்டகால மதிப்பையும் பாருங்கள். 77. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பர் குடும்பத்தை போன்றவராக மாறலாம். இரத்த உறவு இல்லாவிட்டாலும் சில மனிதர்கள் வாழ்க்கையில் குடும்பத்தை விட நெருக்கமாக மாறுவார்கள். உங்கள் வெற்றியில் உண்மையாக மகிழ்பவர், உங்கள் கஷ்டத்தில் உங்களுடன் இருப்பவர், நீங்கள் தவறு செய்யும் போது அதை நேர்மையாக சொல்லுபவர். அப்படிப்பட்ட மனிதர்கள் மிகவும் அரிதானவர்கள். அவர்களை பணத்தால் அளக்க முடியாது. உண்மையான உறவுகளின் மதிப்பு அவர்கள் இருக்கும்போது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். 78. உங்கள் மனதில் இருக்கும் பயத்தை விட உங்கள் இலக்கு பெரியதாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய இலக்கை நினைத்தால் பயம் வருவது இயல்பானது. நான் முடியுமா, தோல்வியடைந்தால் என்ன செய்வது, எல்லோரும் என்ன சொல்வார்கள் என்ற கேள்விகள் வரலாம். ஆனால் அந்த கேள்விகளால் உங்கள் முயற்சியை நிறுத்திவிட்டால் முயற்சி செய்யாததன் வருத்தம் பின்னர் இருக்கலாம். பயம் இருக்கட்டும், ஆனால் உங்கள் இலக்கு இதைவிட பெரியதாக இருக்கட்டும். 79. உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அமைதியான வெற்றிகளை கொண்டாடுங்கள். வெற்றி என்றால் பெரிய வீடு, பெரிய பணம் அல்லது பெரிய புகழ் மட்டுமல்ல. ஒரு கடனை குறைத்தது, ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டது, ஒரு புதிய திறமையை கற்றது, குடும்பத்திற்காக ஒரு நல்ல முடிவு எடுத்தது, இதையும் வெற்றிதான். சிறிய முன்னேற்றங்களை மதிக்க தொடங்கினால் பெரிய இலக்கை நோக்கி செல்லும் பயணம் சுலபமாக இருக்கும். நேற்றைய உங்களை விட இன்று நீங்கள் சிறிதளவு முன்னேறி இருந்தாலும் அது ஒரு வெற்றிதான் என்பது உங்கள் வாழ்க்கையின் உண்மையான மாற்றம் உங்களை நீங்கள் நம்பும் நாளில் தொடங்கும். ரிஷபராசிக்காரர்களே, 80வது ரகசியம் மிகவும் முக்கியமானது. உங்களை சுற்றி இருக்கும் அனைவரும் உங்களை நம்ப வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். சில நேரங்களில் உங்கள் கனவை முதலில் நம்ப வேண்டியவர் நீங்கள் தான். மற்றவர்கள் சந்தேகப்படலாம், உங்கள் முயற்சியை கேய் செய்யலாம், உங்கள் வேகத்தை குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து உழைத்து உங்கள் பாதையை தெளிவாக வைத்திருந்தால் காலம் உங்கள் முயற்சிக்கு பதில் சொல்லும். உலகம் உங்களை நம்பும் நாளுக்காக காத்திருக்காதீர்கள். முதலில் உங்களை நீங்கள் நம்பத் தொடங்குங்கள். 81. உங்கள் வாழ்க்கையில் தாமதமாக கிடைக்கும் வெற்றி நீண்ட காலம் நிலைக்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, சில விஷயங்கள் உங்களுக்கு மற்றவர்களை விட தாமதமாக கிடைப்பது போல தோன்றலாம். ஆனால் தாமதமாக கிடைத்தது என்பதற்காக அதன் மதிப்பு குறைந்து விடாது. நீங்கள் அனுபவத்துடன் ஒரு விஷயத்தை கட்டியெழுப்பும் போது அந்த வெற்றியை பாதுகாக்கும் திறனும் உங்களிடம் உருவாகலாம். வேகமாக கிடைத்த வெற்றியை விட அனுபவத்துடன் கட்டி எழுப்பிய வெற்றி மனதில் அதிக வேரூன்றும். 82. உங்களை மதிக்கும் மனிதர்களை அடையாளம் காணுங்கள். உங்கள் கணத்தை மதிப்பவர் மட்டும் உங்கள் மனிதர் அல்ல. உங்கள் நேரத்தை மதிப்பவர், உங்கள் கருத்தை கேட்பவர், நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை புரிந்து கொள்பவர்,
நீங்கள் வெற்றி பெறும்போது பொறாமைப்படாமல் மகிழ்பவர். இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான உறவுகளாக இருக்க முடியும். உங்களை பயன்படுத்த விரும்புபவர்களுக்கும் உங்களை உண்மையாக மதிப்பவர்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்வது வாழ்க்கையின் முக்கியமான பாடம். 83. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பொறுப்பு உங்களை வலிமையாக்கலாம். புதிய பொறுப்பு வந்தவுடன் முதலில் பயமாக இருக்கலாம். இதை என்னால் சமாளிக்க முடியுமா என்ற கேள்வியும் வரலாம். ஆனால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படத் தொடங்கிய பிறகு உங்களுக்குள் இருந்த திறமைகள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். பொறுப்பு என்பது சுமை மட்டுமல்ல, அது நம்முடைய மறைந்திருக்கும் திறமையை வெளியில் கொண்டு வரும் வாய்ப்பும் கூட. 84. பழைய நினைவுகள் உங்கள் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த விடாதீர்கள். கடந்த காலத்தில் நடந்த ஒரு தோல்வி அல்லது ஏமாற்றம் இது மீண்டும் நடக்குமோ என்ற பயத்தை உருவாக்கலாம். ஆனால் ஒவ்வொரு புதிய சூழ்நிலையும் பழையதை போல இருக்காது. புதிய மனிதர்கள் இருக்கலாம், புதிய அனுபவம் இருக்கலாம். இந்த முறை நீங்கள் முன்பை விட அதிகமாக கற்றிருக்கலாம். கடந்த காலத்திலிருந்து பாடத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பயத்தை உங்கள் எதிர்காலத்திற்குள் எடுத்துச் செல்லாதீர்கள். 85. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறைமுக வாய்ப்பு இருக்கலாம். எல்லா வாய்ப்புகளின் இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு என்று வெளிப்படையாக வராது. சில நேரங்களில் சாதாரணமாக தோன்றும் ஒரு வேலைதான் புதிய தொடர்பை உருவாக்கும். ஒரு சிறிய முயற்சி தான் பெரிய தொழிலாக மாறும். ஒரு சாதாரண சந்திப்பு தான் முக்கியமான நட்பாக மாறும். அதனால் சிறிய வாய்ப்புகளை அலட்சியம் செய்யாமல் அவற்றின் பின்னால் இருக்கும் சாத்தியங்களை கவனியுங்கள். சிறிய விதையில்தான் பெரிய மரம் மறைந்திருக்கிறது. 86. உங்கள் குடும்பத்திற்காக உருவாக்கும் பாதுகாப்பே பெரிய செல்வம். பணம் சம்பாதிப்பது மட்டுமே செல்வம் அல்ல. குடும்பத்தில் நம்பிக்கை உருவாக்குவது, அவசர காலத்திற்காக சேமிப்பது, பொறுப்புகளை திட்டமிட்டு கையாள்வது, அன்பான சூழலை உருவாக்குவது இவையும் செல்வத்தின் ஒரு பகுதிதான். நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். நீங்கள் உருவாக்கும் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றலாம். 87. ஒரு கட்டத்தில் பழைய பழக்கங்களை விட்டுவிட வேண்டிய நேரம் வரும். நீண்ட காலமாக உங்களுடன் இருக்கும் சில பழக்கங்கள் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கலாம். ஆனால் அவை உங்கள் நேரத்தை வீணாக்கினால் அல்லது உங்கள் இலக்கை தாமதப்படுத்தினால் அதை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரே நாளில் அனைத்தையும் மாற்ற முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஒரு பழக்கத்தை தேர்ந்தெடுத்து அதை மெதுவாக மாற்றுங்கள். உங்களை கீழே இழுக்கும் பழக்கத்தை விட்டு விடுவது புதிய வாய்ப்பை தேடுவதை விட சில நேரங்களில் பெரிய முன்னேற்றமாக இருக்கும். 88. உங்கள் வெற்றிக்கு உங்கள் மனநிலை முக்கியமான காரணமாக இருக்கும். ஒரே சூழ்நிலையில் 2 மனிதர்கள் இருக்கலாம். ஒருவர் என்னால் முடியாது என்று நினைக்கலாம், மற்றொரு முயற்சி செய்து பார்ப்போம் என்று நினைக்கலாம். சூழ்நிலை ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவர்களின் முடிவு வேறுபடலாம். அதனால் பிரச்சனை வந்தவுடன் முதலில் உங்கள் மனநிலையை சரி செய்யுங்கள். சூழ்நிலையை உடனடியாக மாற்ற முடியாவிட்டாலும் அதை எதிர்கொள்ளும் உங்கள் அணுகுமுறையை மாற்ற முடியும். 89. உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நல்ல நேரத்தை முழுமையாக பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கலாம். அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பிறகு பார்க்கலாம் என்று தொடர்ந்து தள்ளி போட்டால் வாய்ப்பு வேறு திசையில் சென்று விடலாம். அதனால் நல்ல சூழ்நிலை கிடைக்கும் போது திட்டமிட்டு செயல்படுங்கள். வாய்ப்பு வருவது மட்டும் முக்கியமல்ல, அது இருக்கும் நேரத்தில் அதை பயன்படுத்துவதும் முக்கியம். 90. உங்களுடைய உண்மையான பலம் விழுந்த பிறகு மீண்டும் எழுவது. ரிஷபராசிக்காரர்களே, 90 மகா ரகசியம் மிகவும் முக்கியமானது. வாழ்க்கையில் தோல்வி வராத மனிதர் யாரும் இல்லை. பணம் குறையலாம், வேலை போகலாம், உறவு முடிவடையலாம், ஒரு பெரிய முயற்சி தோல்வியடையலாம். ஆனால் அந்த ஒரு சம்பவம் உங்கள் முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மீண்டும் எழுந்து மீண்டும் முயற்சி செய்து முன்பை விட அதிக அனுபவத்துடன் முன்னேறினால் அதுவே உண்மையான வெற்றி. 91. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு தாமதமாகலாம். சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு விஷயம் உடனடியாக முடிவுக்கு வராமல் போகலாம். வேலை, பணம், உறவு அல்லது குடும்பம் தொடர்பான ஒரு முடிவு நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அந்த நேரத்தில் அவசரப்பட்டு தவறான முடிவை எடுக்காமல் சூழ்நிலையை நிதானமாக கவனியுங்கள். சில முடிவுகள் தாமதமாக வருவது அவை தவறானவை என்பதற்காக அல்ல, சரியான நேரம் தேவைப்படுவதற்காக இருக்கலாம். 92. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத உதவி கிடைக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒருவர் உங்களுக்கு ஒரு முக்கியமான உதவியை செய்யலாம். அது பண உதவியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு முக்கியமான அறிமுகம் அல்லது நீங்கள் மனம் தளர்ந்த நேரத்தில் சொல்லப்படும் ஒரு வார்த்தை, இவற்றில் ஏதாவது ஒன்று உங்களை மீண்டும் எழச் செய்யலாம். அதனால் உதவி என்பது பணத்தில் மட்டும் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 93. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழைய உறவு மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். பல வருடங்களாக பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்பு கொள்ளும் சூழ்நிலை உருவாகலாம். அவர் ஏன் திரும்பி வந்தார் என்பதை உடனடியாக முடிவு செய்யாமல் அவருடைய செயல்களை கவனியுங்கள்.
கடந்த காலத்தில் நடந்ததை மறந்து மீண்டும் நம்ப வேண்டுமா என்பதையும் நிதானமாக யோசிக்க வேண்டும். கடந்த காலம் திரும்பி வந்தால் பழைய தவறையும் மீண்டும் திரும்ப கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை. 94 உங்கள் பண வாழ்க்கையில் ஒழுக்கம் மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதிகமாக சம்பாதிப்பதை விட சம்பாதித்த பணத்தை எப்படி நிர்வகிக்கிறீர்கள் என்பதுதான் நீண்ட காலத்தில் முக்கியமானதாக இருக்கலாம். வருமானம் வந்தவுடன் அனைத்தையும் செலவு செய்யாமல் தேவைகள், சேமிப்பு, எதிர்கால இலக்குகள் என்று பிரித்து திட்டமிடுவது உங்களுக்கு பாதுகாப்பை உருவாக்கலாம். பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, பணத்தை பாதுகாப்பது இன்னொரு பெரிய திறமை. 95 உங்கள் மனதை குழப்பும் விஷயங்களுக்கு ஒரு முடிவு தேவை. ஒரே விஷயத்தை பற்றி தினமும் யோசித்து கொண்டே இருந்தால் பிரச்சனை தீராமல் மன அழுத்தம் மட்டும் அதிகரிக்கலாம். என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, என்னை மாற்றலாம், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரித்து பாருங்கள். தெளிவான முடிவு சில நேரங்களில் பிரச்சனையை உடனடியாக தீர்க்காமல் இருந்தாலும் மனதில் இருக்கும் குழப்பத்தை குறைக்க முடியும். 96 உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தைக்கு அதிக மதிப்பு இருக்கலாம். குடும்பத்தில் ஒருவர் பொறுப்பாக நடந்து கொண்டால் மற்றவர்கள் அவரிடம் ஆலோசனை கேட்க தொடங்குவார்கள். அதனால் நீங்கள் பேசும் வார்த்தைகள் கோபத்தில் வராமல் நிதானமாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை உறவை காப்பாற்றலாம். அதேபோல் ஒரு வார்த்தை பல வருட உறவையும் பாதிக்கலாம். உங்களுக்கு இருக்கும் செல்வாக்கை கோபத்திற்காக பயன்படுத்தாமல் குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்க பயன்படுத்துங்கள். 97 உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இலக்கை சிறிய பகுதிகளாக பிரியுங்கள். நான் பெரிய அளவில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பது மட்டும் போதாது. அந்த இலக்கை சிறிய இலக்குகளாக பிரியுங்கள். இந்த மாதம் என்ன செய்ய வேண்டும், இந்த வாரம் என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுங்கள். ஒரு பெரிய மலையை ஒரே நாளில் ஏற முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய தூரம் நடந்தால் ஒரு நாள் உச்சியை அடைய முடியும். 98 உங்கள் வாழ்க்கையில் உங்களை மகிழ்விக்கும் விஷயங்களுக்கும் இடம் கொடுங்கள். பொறுப்பு, வேலை, பணம், குடும்பம் என்று தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையின் சிறிய மகிழ்ச்சிகளை மறந்துவிடலாம். உங்களுக்கு பிடித்த இசை, குடும்பத்துடன் செலவிடும் நேரம், ஒரு சிறிய பயணம், இயற்கையை ரசிப்பது அல்லது அமைதியாக தனியாக இருக்கும் சில நிமிடங்கள், இவை அனைத்தும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். வாழ்க்கையை உருவாக்குவதற்காக மட்டும் வாழாதீர்கள், அதை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்குங்கள். 99 உங்கள் கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டால் எதிர்காலம் இலகுவாகும். அப்படி செய்திருக்கக்கூடாது, அந்த மனிதரை நம்பியிருக்கக்கூடாது, அந்த வாய்ப்பை விட்டிருக்கக்கூடாது என்று கடந்த காலத்தை நினைத்து தொடர்ந்து வருத்தப்பட்டால் இன்று கிடைக்கும் வாய்ப்புகளையும் கவனிக்க முடியாமல் போகலாம். நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். கடந்த காலத்தை அழிக்க வேண்டியதில்லை, அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து முன்னேற வேண்டும். 100 உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் முன் பழைய அத்தியாயம் முடிவடைய வேண்டும். ரிஷபராசிக்காரர்களே, இது 100 மகா ரகசியம். ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்றால் சில பழைய விஷயங்களை விட்டுவிட வேண்டிய நேரம் வரும். பழைய பயம், பழைய கோபம், பழைய பழக்கம், பழைய ஏமாற்றம், பழைய சிந்தனை, இவற்றை தொடர்ந்து சுமந்து கொண்டு புதிய பாதையில் முழுமையாக செல்ல முடியாது. ஒரு புத்தகத்தின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்க முந்தைய பக்கத்தை முடிக்க வேண்டும். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் சில விஷயங்களுக்கு ஒரு முடிவு கொடுக்க வேண்டிய நேரம் இருக்கலாம். 100 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒரு சிறிய முடிவிலிருந்து தொடங்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையை ஒரே நாளில் முழுமையாக மாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டியதில்லை. ஒரு சிறிய முடிவை சரியான முறையில் எடுத்தாலே போதும். ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது, ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்குவது, தேவையில்லாத செலவை குறைப்பது, ஒரு தவறான உறவிலிருந்து விலகுவது, அல்லது நீண்ட நாட்களாக தள்ளிக்கொட்ட ஒரு முயற்சியை இன்று தொடங்குவது, இப்படி ஒரு சிறிய முடிவுதான் சில ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றமாக தெரியும். வாழ்க்கையை மாற்றும் முடிவு எப்போதும் பெரியதாக இருக்க வேண்டியதில்லை, சரியானதாக இருந்தால் போதும். 102 உங்களுடைய உண்மையான செல்வம் மன அமைதியாக இருக்கலாம். பணம் இருந்தாலும் மனதில் அமைதி இல்லை என்றால் அந்த பணத்தின் முழு மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது. அதனால் வாழ்க்கையில் சம்பாதிப்பதுடன் சேர்த்து உங்கள் மன அமைதியையும் பாதுகாக்க வேண்டும். தேவையில்லாத வாதங்களை குறையுங்கள். உங்களை தொடர்ந்து காயப்படுத்தும் மனிதர்களிடம் எல்லைகளை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களுடன் நேரம் செலவிடுங்கள். சில நேரங்களில் தனியாக அமைதியாக இருப்பதற்கும் நேரம் ஒதுக்குங்கள். மன அமைதியை இழந்து சம்பாதிக்கும் செல்வத்தை விட மன அமைதியுடன் வாழும் வாழ்க்கையே உண்மையான செல்வம். 103 உங்களை நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த சில முடிவுகளை நினைத்து இன்னும் உங்களை நீங்களே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அப்போது நான் வேறு மாதிரி செய்திருக்க வேண்டும், அந்த மனிதரை நம்பி இருக்கக்கூடாது, அந்த வாய்ப்பை தவறவிட்டு இருக்கக்கூடாது என்று நினைக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் உங்களிடம் இருந்த அறிவு, அனுபவம் மற்றும் சூழ்நிலையை வைத்துதான் அந்த முடிவை எடுத்தீர்கள். இன்று உங்களிடம் அதிக அனுபவம் இருக்கிறது.
கடந்த காலத்தில் இருந்த உங்களை தண்டிப்பதை விட இன்று இருக்கும் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் மன்னிக்கும் நாளிலிருந்து மனதில் ஒரு புதிய சுதந்திரம் உருவாகலாம். 1 ஊறு 4 உங்கள் வாழ்க்கையில் வரும் நல்ல வாய்ப்பை பயத்தால் இழக்காதீர்கள். சில நேரங்களில் ஒரு நல்ல வாய்ப்பு வந்தாலும் அது புதியதாக இருப்பதால் பயமாக இருக்கலாம். நான் இதை செய்ய முடியுமா? தோல்வி வந்தால் என்ன செய்வது? மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற எண்ணங்கள் வரலாம். ஆனால் பயம் இருக்கிறது என்பதற்காக வாய்ப்பை முழுவதுமாக நிராகரிக்க வேண்டியதில்லை. தேவையான தகவல்களை சேகரியுங்கள், ஆபத்துகளை புரிந்து கொள்ளுங்கள், திட்டமிட்டு செயல்படுங்கள், பின்னர் முடிவு எடுங்கள். பயம் உங்களை எச்சரிக்கட்டும், ஆனால் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விடாதீர்கள். 1 100 5 உங்கள் வாழ்க்கையில் உண்மையான உறவுகள் குறைவாக இருந்தாலும் போதும். நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்க வேண்டும் என்பதில்லை. நம்முடைய மகிழ்ச்சியில் உண்மையாக மகிழும் ஒருவர், நம்முடைய கஷ்டத்தில் விட்டு செல்லாத ஒருவர், நாம் தவறு செய்யும் போது அதை நேர்மையாக சொல்லும் ஒருவர், இப்படிப்பட்ட சில மனிதர்கள் இருந்தாலே வாழ்க்கை நிறைவாக இருக்கலாம். எண்ணிக்கை முக்கியமல்ல, உறவின் உண்மைதான் முக்கியம். உங்களை உண்மையாக மதிக்கும் மனிதர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 1 100 மகரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உங்களுடைய சொந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். குடும்பம் என்ன சொல்கிறது, நண்பர்கள் என்ன சொல்கிறார்கள், சமூகம் என்ன நினைக்கிறது என்று எல்லோருடைய கருத்தையும் கேட்டு வாழ்ந்தால் இறுதியில் உங்கள் சொந்த ஆசை என்ன என்பதே மறந்து போகலாம். மற்றவர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது, ஆனால் உங்கள் வாழ்க்கையின் இறுதி முடிவை நீங்கள் பொறுப்புடன் எடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழப்போவதில்லை. எனவே உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் முடிவிலும் உங்கள் குரல் இருக்க வேண்டும். 1 100 7 உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் வலிமையானவர். ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்களை ஒரு முறை திரும்பி காருங்கள். ஒரு காலத்தில் முடியாது என்று நினைத்த பல விஷயங்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். சில மனிதர்களை இழந்திருக்கலாம், சில வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், சில தோல்விகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இன்றும் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். அதுவே உங்கள் வலிமைக்கான சாட்சி. நீங்கள் உடைந்து விட்டதாக நினைத்த காலங்களிலும் உங்களுக்குள் மீண்டும் எழும் ஒரு சக்தி இருந்திருக்கிறது. அந்த சக்தியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். 1 100 8 ரிஷபராசியின் மிகப்பெரிய மகா ரகசியம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்க வேண்டும். இப்போது நாம் 1 100 8 ரகசியங்களின் கடைசி புள்ளிக்கு வந்துவிட்டோம். உங்கள் ராசி சில குணங்களை பற்றி ஒரு பார்வையை கொடுக்கலாம். உங்கள் பிறந்த நட்சத்திரம், ஜாதக அமைப்பு போன்றவை ஜோதிடத்தில் பல்வேறு விளக்கங்களுக்கு பயன்படுத்தப்படலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவையும் ராசி பலன் தீர்மானிக்காது. உங்கள் எண்ணங்கள், உங்கள் முயற்சி, உங்கள் பழக்கங்கள், உங்கள் முடிவுகள், உங்கள் பொறுப்பு, இவைகளும் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. வாய்ப்பு வந்தால் பயன்படுத்துங்கள், தோல்வி வந்தால் கற்றுக்கொள்ளுங்கள், நல்ல மனிதர்கள் வந்தால் மதியுங்கள், தவறான மனிதர்கள் வந்தால் எல்லைகளை வைத்துக் கொள்ளுங்கள், தனம் வந்தால் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கஷ்டம் வந்தால் உடைந்து போகாமல் மீண்டும் எழுங்கள். கடந்த காலத்தை மதியுங்கள், ஆனால் அதில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். எதிர்காலத்தை கனவு காணுங்கள், ஆனால் அதற்காக இன்று ஒரு சிறிய முயற்சியை தொடங்குங்கள். ரிஷபராசியின் 1 100 8வது மகா ரகசியம் இதுதான். உங்கள் வாழ்க்கையின் கதையை மற்றவர்கள் எழுதுவதற்காக காத்திருக்காதீர்கள். உங்கள் முடிவுகளால், உங்கள் உழைப்பால், உங்கள் நம்பிக்கையால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை நீங்களே எழுதுங்கள். இதுவே ரிஷபராசியின் 1 100 8 மகா ரகசியங்களின் நிறைவு.